Hi everyone, I'm Abhi. Welcome to the video. இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா how we can make ourselves better. நம்மள எப்படி நம்ம வந்து பெட்டரான ஒரு பர்சனா மாத்திக்கலாம் அப்படினு சொல்லிட்டு இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ யாருக்காகனா என்ன மாதிரி இருக்கிற இல்ல என்னோட ஏஜ்ல இருக்கிற நீங்க and இந்த வீடியோ வந்து எனக்குமே ரொம்ப அப்ளிகபிளா இருக்கும். சோ அதனால தான் இந்த மாதிரி ஒரு வீடியோ மேக் பண்ணனும்னு நான் வந்துட்டு ஆசைப்பட்டேன். சோ நம்ம எப்படி பெட்டராகலாம் யோசிக்கும்போது தான் I decide நம்ம ஃபர்ஸ்ட் பெட்டரா இருக்கணும். நம்ம மைண்ட் செட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா வந்து மைண்ட் செட் இஸ் எவ்ரிதிங். நம்ம வந்து ஃபர்ஸ்ட் நம்ம மைண்ட் செட்டை பெட்டர் ஆகலாம், அதுக்கப்புறம் வந்து ஆட்டோமேட்டிக்கா நம்ம சுத்தி இருக்கிறதெல்லாம் கண்டிப்பா சேஞ்ச் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு தாட். ஸோ அதனால வந்து ஃபர்ஸ்ட் நம்ம மைண்ட் செட்டை வந்துட்டு நம்ம பெட்டர் ஆக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா. இது எப்படி உன்னோட மைண்ட் செட் நீ பெட்டர் ஆக்குவ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா நான் யோசிச்சு பார்த்தேன். நம்ம வந்து எப்படி நம்ம வந்துட்டு நம்ம மைண்ட் செட்டை சேஞ்ச் பண்ணலாம் அப்படிலாம் பார்க்கும்போது நான் டெய்லியும் வந்து நம்ம எப்பயும் கூட நம்ம ஸ்க்ரோல் பண்ணுவோம்ல இன்ஸ்டாகிராம், அதுக்கப்புறம் என்ன யூடியூப் இதெல்லாம் பார்க்கும்போது சில ரேண்டமா போஸ்ட்லாம் நமக்கு வரும்ல, சம் கோட்ஸ் வரும், இல்லைன்னா சம் பாசிட்டிவ் வேர்ட்ஸ் வரும். ஸோ இதெல்லாம் வந்துட்டு படிக்கும்போது நம்ம ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்துட்டு ஒரு பெட்டர் மைண்ட் செட் அண்ட் பெட்டர் ஒரு பாசிட்டிவான ஒரு வைப் கிடைக்கும்ல. ஸோ அதனால வந்து நம்ம ஏன் டெய்லி வந்து ஒரு நாளைக்கு வந்து ஒரு கோட் படிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் டிசைட் பண்ணேன். ஸோ அந்த கோட் படிக்கும்போது நம்ம அந்த டேவை வந்துட்டு ஒரு கோட் படித்து ஸ்டார்ட் பண்ணோம்னா அந்த டே வந்துட்டு பெட்டராக போகும்னு சொல்லிட்டு நான் ஃபீல் பண்ணேன். அண்ட் தென் நான் அதை ஒரு ட்ரையும் பண்ணிட்டு இருக்கேன். அது நல்லாவே எனக்கு ஒர்க் அவுட் ஆகுது. ஸோ இதே வந்து நம்ம மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ண போகிறான்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ. அண்ட் தென் இந்த மாதிரி பர்சனல் டெவலப்மெண்ட், அதுக்கப்புறம் நம்ம எப்படி பெட்டர் ஆகலாம், அண்ட் தென் நம்ம எப்படி க்ரோ ஆகலாம், இந்த மாதிரி பேசுறதுக்குலாம் வந்துட்டு ஒரு நம்ம சீரீஸ் மாதிரி பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா வச்சிருக்கேன். ஸோ இந்த சீரீஸ் வந்து வெறும் சும்மா ரேண்டமாக வந்து பேசாமல் இதை ப்ராப்பராக ஒரு சீரீஸாக கொண்டு போகணும்னு சொல்ற ஐடியா. ஸோ அதுக்கான ஒரு நேமும் வச்சிருக்கேன். அண்ட் இந்த சீரீஸோட நேம் என்னன்னா ஏபி டாக்ஸ். ஏபி டாக்ஸ்னா ஒன்றும் கிடையாது, ஏன்னா என்னோட நேம் அண்ட் ஏபி ஃபார் பெட்டர் அண்ட் டாக்ஸ். ஸோ வெல்கம் டு ஏபி டாக்ஸ். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஃபர்ஸ்ட் கோட், டோன்ட் பி அஃப்ரைட் டு டேக் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப். எஸ், நீங்கள் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வைக்க என்றைக்குமே பயப்படாதீங்க. இப்போ நீங்கள் வந்துட்டு ஒரு ஏ டெஸ்டினேஷன் இருக்கு, ஒரு பி டெஸ்டினேஷன் இருக்கு, சரியா? நீங்கள் இந்த ஏலேருந்து இந்த பிக்கு போகிறதுக்கு வந்து உங்களுக்கு 10 ஸ்டெப்ஸ் வேணும்னா நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வச்சா தானே நீங்கள் அந்த செகண்ட் ஸ்டெப், தேர்ட் ஸ்டெப்னு அடுத்து மூவ் ஆக முடியும். நீங்கள் எந்த ஸ்டெப்புமே எடுக்காம அங்கேயே இருந்தீங்கன்னா அந்த 10 ஸ்டெப்ஸ் எடுத்து அந்த பி டெஸ்டினேஷன் போகிறதுக்கு வந்து உங்களால் போகவே முடியாது. நீங்கள் என்னைக்கு வந்து அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நீங்கள் இனிஷியேட் பண்ணுறீங்களோ அதுக்கு அடுத்து நீங்கள் ஒரு ஸ்டெப்பாக போக முடியும். இல்லை நான் வந்து ஸ்ட்ரெயிட்டாக நான் வந்துட்டு 5th ஸ்டெப் போயிடுவேன் அப்படின்னா இட்ஸ் நாட் ஒர்க். ஏன்னா நீங்கள் ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வச்சா மட்டும்தான் அடுத்த செகண்ட் ஸ்டெப், தேர்ட் ஸ்டெப், அங்கிருந்தும் ஃபோர்த்லேருந்து 5th இந்த மாதிரி உங்களோட டெஸ்டினேஷனுக்கு போக முடியும். ஸோ உங்களோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து நீங்கள் வந்து என்றைக்குமே பயப்படாமல் நீங்கள் எடுத்து வைக்கணும். ஏன்னா வந்துட்டு நீங்கள் என்ன ஸ்டார்ட் பண்ணணும்னாலுமே, இல்லாட்டி நீங்கள் இது வந்துட்டு ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு மட்டும் இல்லாமல் ஒரு ஜாப் போகிறதும் இல்லாமல் அதையும் தாண்டி வந்துட்டு ஒரு இனிஷியேட் நீங்கள் ஏதாச்சும் பண்ணுறீங்கன்னா அதுக்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நீங்கள் வந்து கண்டிப்பாக எடுக்கணும். ஏன்னா நீங்கள் வந்து அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுக்கும்போது மட்டும்தான் நீங்கள் உங்களோட 10th ஸ்டெப் ரீச் பண்ணி உங்கள் டெஸ்டினேஷன் ரீச் பண்ணுவீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் மட்டும் ரொம்ப முக்கியமானு கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ரொம்ப முக்கியம் கிடையாது, எல்லா ஸ்டெப்பும் முக்கியம் தான். பட் இதுல வந்துட்டு அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நீங்க எடுத்தாதான் அது வந்து உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கும். நீங்க வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து நீங்களா தான் எடுக்க முடியும். அது வந்து வேற யாருமே வந்து உங்களுக்கு வந்துட்டு புஷ் பண்ண மாட்டாங்க உங்களைய. ஸோ நீங்க வந்து நீங்களும் ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நீங்க எடுத்து வைக்கும் போது தான் ஒரு 4th, 5th ஸ்டெப் நீங்க வந்து போகும்போது உங்களுக்கு வந்து நெட்வொர்க்கிங் கிடைக்கும் அண்ட் தென் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். ஸோ அந்த டெஸ்டினேஷன் வந்து நீங்க ஈஸியாக ரீச் பண்ணலாம். நீங்க ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல இருந்துட்டு நீங்க வந்துட்டு அந்த லாஸ்ட் ஸ்டெப்புக்கு வந்து நான் வந்து ஈஸியா போயிடணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இது வந்து நடக்காது. ஸோ நீங்க வந்து எந்த பயமும் படாம நீங்க உங்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வைங்க அண்ட் தென் நீங்க உங்க டெஸ்டினேஷன் வந்து கண்டிப்பா ரீச் ஆகலாம். ஸோ டோன்ட் பி அஃப்ரைட் டு டேக் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப். செகண்ட் கோட், பிலீவ் இன் யுவர் செல்ஃப் அண்ட் ஆல் தட் யூ ஆர். நீங்க என்னென்னலாம் நீங்க உங்களை பத்தி பிலீவ் பண்றீங்களோ அண்ட் நீங்க உங்களோட ஸ்கில்ஸ் நீங்க பிலீவ் பண்றீங்களோ அதெல்லாம் தான் உங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்க போகுது உங்களோட ஜேர்னில. ஸோ உங்களோட கெப்பாசிட்டி என்னன்னு சொல்லிட்டு நீங்க ஃபர்ஸ்ட் பிலீவ் பண்ணாதான் அதை நீங்க வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். இல்ல ப்ரோ எனக்கு வந்து இது எனக்கு வராதுன்னு சொல்லிட்டு நீங்க டிசைட் பண்ணிட்டீங்கன்னா அது கண்டிப்பா உங்களுக்கு வராது தான். ஸோ நீங்கள் வந்துட்டு வரும், அது எனக்கு இதை நான் ட்ரை பண்ணுவேன், இதை ட்ரை பண்ணி எனக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு மைண்ட் செட்டோட நீங்கள் உங்களை நம்பி நீங்கள் ஒரு விஷயம் ட்ரை பண்ணும்போது யூ கேன் அச்சீவ். ஓகேவா? அது வந்து அச்சீவபுல்லாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் வந்துட்டு உங்களை நீங்கள் பிலீவ் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தென் யாரும் உங்களை பிலீவ் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் வந்து உங்களை ஃபர்ஸ்ட் பிலீவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. நீங்கள் வந்து உங்களோட ஓன் கெப்பாசிட்டி பிலீவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க அண்ட் தென் யூ கேன் ஃபைண்ட் யுவர் க்ரோத் அண்ட் ஒரு சுற்றி உங்களை சேஞ்ச் நடக்கிறது வந்துட்டு நீங்கள் பார்க்க முடியும். நானுமே என் காலேஜ் டைம்ஸில் வந்துட்டு நிறைய விஷயம் நம்ப மாட்டேன், அது நடக்காமல் போயிடுச்சு. ஸோ நம்பியிருக்கலாம். நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ண போகும்போதே ஒரு மைண்ட் செட்டு இதுக்கெல்லாம் நம்மளுக்கு கிடைக்குமா அப்படின்னா லக் இருந்தால் கிடைக்கும், பட் லக் இல்லைன்னா கண்டிப்பாக கிடைக்காது. ஸோ நீங்கள் ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்டோட உங்களை நீங்கள் நம்பி நீங்கள் ஒன்று பண்ணும்போது அது கண்டிப்பாக கிடைக்கும். அது வந்து ஃபெயிலியர் வந்தாலுமே உங்களுக்கு வந்து அது நீங்கள் ட்ரை பண்ணீங்க. நேச்சுரல் ஃபவுண்டர்ஸ் வந்து ஒரு நல்லா சொல்லுவார். என்ன சொல்லுவார்னா, பாட்காஸ்ட் நான் கேட்டப்போ அதில் நான் வந்துட்டு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். நீங்கள் எஃபர்ட்ஸ் போடலாம்,
நீங்கள் ஃபெயில் ஆக மாட்டீங்க. சப்போஸ் நீங்கள் ஃபெயில் ஆனாலுமே, நீங்கள் எஃபர்ட்ஸ் போட்டு ஃபெயில் ஆனாலுமே நீங்கள் ஃபெயில் ஆக மாட்டீங்க, உங்கள் எஃபர்ட்ஸ் தான் ஃபெயில் ஆகும். ஸோ நீங்கள் வந்துட்டு நீங்கள் ஃபெயிலியர்னு சொல்லிட்டு நீங்கள் தயவு செஞ்சு எப்பயுமே நம்பிடாதீங்க. நீங்கள் வந்துட்டு ரொம்ப உங்கள் மேலே நம்பிக்கை வைங்க. அதுதான் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போது உங்களோட லைஃப்லேயே ஆகட்டும், இல்லை நீங்கள் ஏதாவது ஸ்டார்ட் பண்ணுறதாகட்டும், எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து உங்களை நீங்கள் நம்பினா மட்டும்தான் அது வந்து கண்டிப்பாக நடக்கும். ஸோ பிலீவ் இன் யுவர் செல்ஃப். தேர்ட் கோட், யுவர் லிமிடேஷன் இட்ஸ் ஒன்லி யுவர் இமேஜினேஷன். நாம தான் நமக்கு லிமிட் செட் பண்ணிக்கிறோமே தவிர மற்ற யாருமே வந்து செட் பண்ணுறது இல்லை. ஏன்னா வந்துட்டு நம்ம தான் வந்துட்டு இதெல்லாம் எனக்கு வரும், இதெல்லாம் எனக்கு வராது, ஸோ இதுவரையும் நம்ம ட்ரை பண்ணிக்கலாம், அதுக்கு மேலே போனால் ரொம்ப கஷ்டமாக இருக்கும், அதுக்கு மேலே போனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியல இப்படின்னு சொல்லிட்டு நமக்கு லிமிட் நம்மளே செட் பண்ணுறதுனால தான் நம்மளோட பொட்டன்ஷியல் வந்து நமக்கு தெரியாமல் போகுது. ஒன்ஸ் நீங்கள் வந்து உங்கள் பொட்டன்ஷியல் தாண்டி ஒரு விஷயம் உங்களால் பண்ண முடியும்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு ஒரு லிமிட் செட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து அது அச்சீவபிள் தான். ஏன்னா வந்து நம்ம லிமிட்டாக செட் பண்ணும்போது ஒரு ஸ்டேஜ் வரையும் தான் போக முடியும். அதுக்கடுத்தது வந்து ஓகே இதை அச்சீவ் பண்ணிட்டோம்ல அப்படின்னு சொல்லிட்டு அது வந்துட்டு எப்படி சொல்றது, அது வந்து நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஓகே, பட் அது யூஸ்ஃபுல்லாக இல்லைன்னா ஸோ நீங்கள் வந்து உங்கள் பொட்டன்ஷியலை தாண்டி ஒரு விஷயம் பண்ண முடியும்னா அதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. அதை லிமிட் பண்ணாதீங்க. ஏன்னா வந்துட்டு நீங்கள் வந்து ஒன்ஸ் அந்த பொட்டன்ஷியல் தாண்டி பண்ணும்போது தான் உங்களுக்கான உங்களால் என்னென்னலாம் முடியுது, உங்களோட கெப்பாசிட்டிலாம் என்னென்னு சொல்லிட்டு நீங்களே வந்துட்டு உங்களை பற்றி தெரிஞ்சுப்பீங்க. அது வந்துட்டு ஒரு நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதாகட்டும், ஏன்னா ஒரு ஜாப் பிளேஸில் போய் ஒர்க் பண்ணுறதாகட்டும், அதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் என்றைக்குமே வந்து அந்த பொட்டன்ஷியலை மட்டும் நீங்கள் லிமிட் பண்ணிடாதீங்க. அது என்றைக்குமே வந்துட்டு ஒன்ஸ் லிமிட்டே செட் பண்ண வேணாம்னு நான் சொல்லுவேன். போகிற வரையுமே போயிட்டே இருக்கலாம். ஏன்னா வந்துட்டு ஒன்ஸ் நம்ம ஒரு விஷயம் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா அது நீங்கள் வந்துட்டு ஒரு ஒன்ஸ் அப்பான பீரியட் வரையும் நீங்கள் செஞ்சுட்டு இருப்பீங்க அப்படின்னா லிமிட் பண்ணிக்கலாம். பட் இல்லை நான் வந்து இன்னும் ரெகுலராக நான் பண்ணிகிட்டே இருப்பேன் அப்படின்னா எதுக்கு லிமிட் பண்ணணும்? ஸோ ஒன்ஸ் லிமிட் பண்ணாமல் நம்ம அந்த விஷயத்தை கண்டினியூவாக பண்ணிகிட்டே இருப்போம். நம்மளோட பொட்டன்ஷியல் வந்து கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் போகும். நம்ம பொட்டன்ஷியல் விட அதிகமாக நம்ம அதை ஒர்க் பண்ணி தான் ஆகுவோம். ஸோ ஆகுவோம் இல்லை ஒர்க் பண்ணுவோம். நம்ம பொட்டன்ஷியல் தாண்டி கண்டிப்பாக அதில் ஒர்க் பண்ணுவோம். ஸோ அதனால் வந்துட்டு டோன்ட் லிமிட் யுவர் செல்ஃப். ஃபோர்த் கோட், த ஒன்லி வே டு டூ great things is to do what you love. எஸ், நம்ம வந்துட்டு ஒரு விஷயம் பண்ணுறோம்னா அதை நம்ம லவ் பண்ணி நமக்கு அதை பிடிச்ச மாதிரி பண்ணோம்னா அது கண்டிப்பாக வந்துட்டு நம்மளுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்கும். அண்ட் தென் அதில் நம்ம வந்துட்டு ஒன்றும் மூவ் ஆகிறதுக்கு வந்து நம்மளுக்கு ஒரு ஐடியா இருக்கும். ஏன்னா நமக்கு பிடிக்காத விஷயம் பண்ணும்போது நம்ம வந்து அடுத்த ஸ்டெப் நம்ம எடுத்தே வைக்க மாட்டோம். இந்த பிடிக்காத விஷயத்தை நம்ம வந்து பண்ணும்போது நம்ம ஏனோ தானோ நம்ம கடமைக்கு தான் கண்டிப்பாக செய்வோம். இது நான் வந்து என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன். ஒன்ஸ் நமக்கு ஒன்று பிடிக்கலன்னா அதை நம்ம கண்டிப்பாக வந்து அது ஒரு கடமைக்கு மற்றவங்க சொல்கிறாங்களே இல்லை மற்றவங்க ஏதாச்சும் கேட்டுருவாங்கன்னு சொல்லிட்டு தான் நம்ம அந்த ஒர்க்கே செய்கிறோம். ஒன்ஸ் உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை நீங்கள் ஒரு லவ்வோட உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனோட பண்ணீங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு அது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் தரும். அண்ட் தென் அடுத்தடுத்து பண்ணால் அது உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்துட்டு என்ன ஒர்க் பண்ணாலும் சரி, நீங்கள் ஏதாச்சும் பண்ண போறீங்கன்னாலும் சரி, அது வந்து ஒரு லவ்வோட பண்ணுங்க. ஏன்னா வந்துட்டு ஒரு லவ்வோட இருக்கும்போது அதை நீங்கள் வந்துட்டு ஃபுல்லாக அந்த ஒர்க்கை நீங்கள் பண்ணணும்னு ஆசைப்படுவீங்க. அந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஒரு விஷயம் பிடிக்கல, அதை வந்து நம்ம ஃபுல்லாக பண்ண விரும்ப மாட்டோம். ஸோ அதனால் வந்துட்டு இதில் வந்து இந்த விஷயம்லாம் என்னென்ன சொல்கிறேன்னா, அந்த ஒர்க்ஸ்னால் என்னென்ன சொல்கிறேன்னா, இது வந்துட்டு பெரிய திங்ஸ் பண்ணும்போது மட்டும் கிடையாது. நம்ம டே டு டே சின்ன ஒர்க் நம்ம என்னென்ன பண்ணுறோமோ இது எல்லாமே சேர்த்து தான் சொல்கிறேன். ஸோ ஒன்ஸ் நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு பிடிக்காத ஒன்று பண்ணிட்டு இருந்தாலும் சரி, உங்களுக்கு பிடிச்சதை பண்ணுறதுக்கான டைம் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சதை பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் பிடிச்சதை பண்ணும்போது மட்டும் தான் நீங்கள் ஹாப்பியாக இருப்பீங்க. நீங்கள் மட்டும் இல்லை, நான் ஹாப்பியாக இருப்பேன் நான் பிடிச்சதை பண்ணும்போது தான். ஸோ எல்லாமே உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணி அதில் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் வந்து அதில் வந்துட்டு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு சக்சீட் பார்ப்பீங்க. உங்களுக்கே ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும். ஸோ இதெல்லாம் வந்துட்டு பண்ணணும்னா உங்கள் ஒர்க்கை வந்து நீங்கள் பிடிச்சி பண்ணுங்கள், அதை லவ் பண்ணி பண்ணுங்கள். டூ வாட் யூ லவ். ஃபிஃப்த் அண்ட் லாஸ்ட் கோட் வந்துட்டு புஷ் யுவர் செல்ஃப் பிகாஸ் நோ ஒன் எல்ஸ் இஸ் கோயிங் டு டூ இட் ஃபார் யூ. எஸ், மற்றவங்க வந்து கண்டிப்பாக நம்ம எல்லா நேரத்துலையும் நம்ம புஷ் பண்ணிகிட்டு இருக்க மாட்டாங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும், நம்ம ஃபேமிலி ஆகட்டும், இல்லை நம்ம டீச்சர்ஸ் ஆகட்டும், நம்ம ஒர்க் பிளேஸில் வந்து நம்ம மேனேஜர் ஆகட்டும், எல்லா டைமே வந்து அவங்க வந்து உங்கள்கிட்ட வந்துட்டு இதை பண்ணு அதை பண்ணுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு புஷ் பண்ண மாட்டாங்க. 1 டைம்ஸ் 2 டைம்ஸ் நடக்கலாம். பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் ஒரு எக்ஸ்டர்னல் ஃபேக்டரை நீங்கள் நம்பி இருக்காமல் இன்டர்னல் ஃபேக்டர், அதாவது நீங்கள் உங்களை நம்பி நீங்கள் மோட்டிவேட் பண்ணால் மட்டும்தான் டே பை டே நீங்கள் இன்க்ரீஸ் ஆக முடியும். உங்களை மோட்டிவேட் பண்ண ஃப்ரெண்ட்ஸ் ஒரு நாள் இருக்கலாம், ஃபேமிலி ஒரு நாள் இருக்கலாம். பட் 100 days இருப்பாங்கன்னா முடியாது, 1000 days இருப்பாங்கன்னா முடியாது, 1 year இருப்பாங்கன்னா முடியாது, 5 years இருப்பாங்கன்னா கண்டிப்பாக நோ. ஸோ அதனால் வந்துட்டு ஒரு எக்ஸ்டர்னல் ஃபேக்டரை நீங்கள் வந்துட்டு பிலீவ் பண்ணாமல், எக்ஸ்டர்னல் ஃபேக்டர் இருந்தால் மட்டும்தான் நான் வந்து மோட்டிவேட் பண்ணுவேன்னு இல்லாமல், எப்போ நீங்கள் வந்து உங்களோட இன்னர் செல்ஃப் நீங்கள் உங்களை மோட்டிவேட் பண்ணுறீங்களோ அன்றைக்கி தான் வந்து நீங்கள் வந்து ரியல் க்ரோத்தை அச்சீவ் பண்ண முடியும். ஸோ நீங்கள் வந்துட்டு ஒரு எக்ஸ்டர்னல் ஃபேக்டர் நம்பாமல் இன்டர்னல் ஃபேக்டர் உங்களை நம்பி ஒரு விஷயம் நீங்கள் மோட்டிவேட் பண்ணி நீங்கள் டெய்லி மோட்டிவேட் ஆகி உங்களுக்கு என்ன பண்ணணும்னு தோணுதோ பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து நீங்கள் அதை சக்சீட் ஆகலாம். ஸோ மோட்டிவேட் யுவர் செல்ஃப். இதே மாதிரி நீங்களும் நிறைய கோர்ஸ் ரீட் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். எப்படி நீ வந்து எனக்கு
யாருக்கு ஹெல்ப் பண்ணுவேன்னு யோசிச்சிங்கன்னா நீங்கள் ஒன்றும் பண்ண வேணாம். நீங்கள் வந்துட்டு லிங்க்டின்ல வந்துட்டு என்னை ஃபாலோ மட்டும் பண்ணால் போதும். ஏன்னா நான் லிங்க்டின்ல வந்து 2 days ஒன்ஸ் வந்து நான் என்ன கோர்ஸ் படிக்கிறனோ அதை நான் வந்து ஒரு போஸ்ட்டாக கிரியேட் பண்ணி அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ லிங்க்டின்ல வந்து என்னை ஃபாலோ பண்ணுங்க. நீங்களுமே இந்த மாதிரி கோர்ஸ் ரீட் பண்ணலாம். லிங்க்டினோட லிங்க் வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. தட்ஸ் இட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. இஃப் யூ லைக் த வீடியோ, லைக் இட். அண்ட் மறக்காம நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு உங்கள் மைண்ட் செட்டை பெட்டராக நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு அதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் தென் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைச்சீங்க அதை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஏன்னா வந்து கண்டிப்பாக அவங்களுமே கொஞ்சம் மோட்டிவேட் ஆவாங்க. அண்ட் இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஐ வில் see you with another good video. அதுவே நம்ம 2 பேரும் நம்ம டைமை ப்ரொடக்டிவாக யூஸ்ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணலாம். Together we go. Have a good day. Cheers.